என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? சரிவா புறப்படு. அவசரப்படாத. போன இடத்துல பணம் கிடைக்கல. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்தும் போக முடியலன்னு வருத்தமா இருக்கு. கோயம்புத்தூரா இருந்தாலும் பரவாயில்ல, லாரி பிடிச்சு போய் அங்க ஏதாவது பணம் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா எங்க மாமா திருச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டேன். வண்டியை நிறுத்திட்டு வான்னு சொன்னாரு. பணம் கொடுக்க போறாரு நினைச்சேன். ஆனா இனிமே வேலைக்கே வரவேன்ட்டாரு. கவலைப்படாதரா, புறப்படு. கையில பணமே இல்ல, எப்படா புறப்படுறது? இந்த டிக்கெட், செலவுக்கு பணம். ஏது இந்த பணம்? டேய் கிளம்புடா, புறப்படுறா. பேச்ச மாத்தாத. ஏது இந்த பணம்? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், புறப்படு. நான் புறப்படணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாகணும். குமார், நீ வேதனைப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன். எனக்கு 2-3 பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும். அதனால மீதியெல்லாம் வித்துட்டேன். டேய், எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது. கமான், கிளம்பு. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் போடணும். என்ன சார்? ரவிங்கிறது யாரு சார்? நான் தான். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்தது சார். எனக்கா? யாருக்கிட்ட இருந்து? யாரோ தேவி நினைச்சிருக்காங்க. உனக்கு வாழ்க்கையில 11th ஹவர்ல தான் கிளைமேக்ஸே வருது சார். என்னப்பா அது மணி ஆர்டர் ரசீது கொண்டு வந்திருக்க? தேவி தாங்க யாருக்கோ பணம் அனுப்பியிருக்காங்க. இந்த என் மகளோட ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே அவ வேலைக்கு வர மாட்டான். வாட் ஹேப்பன்? சாரி, என்ன எதையுமே கேட்காதீங்க, நான் வரேன். சீக்கிரம். இதோ வந்துட்டேன். வந்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சட்டை எடுத்துட்டு வா. வரத்துக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் அவசரமா? புதுசா வேலைக்கு போற இடத்துல லேட்டா போனா மேனேஜர் கேட்டா என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா மேனேஜர் உன் பொண்டாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம்? என்னங்க இந்தாங்க. என்னது இது? சாப்பிடுங்க சொல்றேன். நீ சொல்லு, சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு, சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கல்கண்டு? வந்து நான் இப்ப குடிக்காம இருக்கேன். அதானே, உங்க பரம்பரைக்கே உடம்புல தண்ணி பட்டா தடுப்பு ஆயிடுமே. அது இல்லன்னா நான் இப்ப முழுகாம இருக்கேன். இந்த விஷயத்தை நீ சொன்னதுக்காக சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன்னை சினிமா கூட்டிட்டு போறேன். போ பேர பையில கொண்டு வா. போமா. ஓய், இங்க வா. இதே உன் கால் ராத்திரில பட்டா புனிதம், பகல்ல பட்டா
தொட்டு கும்பிட்டுக்கிறதா? மீனாட்சி, என்னங்க இந்த எழுத்த வீட்டுக்காரன் இருக்கானா? இருக்காரு. ஏங்க? இரு, நோம்பி சாட்டிட்டு வர்றேன். யாரியா வீட்டுல? வெளியில வாயா. வாயா வெளியேன்ற. நீ பொறுப்பு இல்லாம ஒரு பொண்ணை வளர்த்ததுனால என் மான மரியாதை எல்லாம் ஊருக்குள்ள போகுதியா? நான்சன். யார பார்த்து பொறுப்பு இல்லாதவன் சொன்ன? நீ பொறுப்பு இல்லாம ஒரு பையனை பெற்றதுனால அநியாயமா என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என் பொண்ணு ஒரு அப்பாவி. உன் பொண்ணா? உனக்கும் தெரியாம ஊருக்கும் தெரியாம இவ்வளவு தைரியமா தாலியை கட்டிக்கிட்டு இருக்கிற அவ அப்பாவியா? அறிவட்ட முண்டா. மிஸ்டர், அளவா பேசுங்க. என் மகளோட வாழ்க்கையை தேர்ந்து கெட்டு போகும் என்று நான் பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணை ஏமாத்தி தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான் உன் மகன். இன்னமும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறிய. இதோ பார், நான் நினைச்சேன்னா இந்த நிமிஷமே உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். கோர்ட்லயா? என்னையா? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன கோர்ட்ல நிறுத்தி பாடுறா. ஏங்க, அந்த ஆளுக்கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? வாங்க வாங்க. அயோக்கிய பயல, மில்லுக்கு போனா உன் பையன் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டானான்னு கேட்கறான். மளிகை கடைக்கு போனா கேட்கறான். பார்பர் ஷாப்புக்கு போனா கேட்கறான். எல்லாருமா சேர்ந்து என் பையனை அமுக்கலாம் திட்டம் போட்டிருக்கீங்களா? என் பையன் வேலை வெட்டிக்கு போகாட்டாலும் டிராமா சினிமான்னு தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தான். டேய், தெரியாம தாண்டா கேட்கிறேன். உன் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய என் பையன் தான் கட்டாங்கிறதுக்கு என்னடா அத்தாரிட்டி? எதுக்காகமா இப்படி கை சுட்டுக்கிட்டேன்? உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான். ஏங்க, அந்த பொண்ணு கோயில்ல என்கிட்ட சொல்லிச்சு, உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டுறது உங்க மகன் தான் அவ சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியல. நம்பாம இருக்க முடியலையா? அடிபடி பைத்தியக்காரி. அப்பா அம்மாவுக்கு தெரியாம தாலியை கட்டிட்டு வந்து நிக்கிறவ அவ என்ன செய்ய தயங்க மாட்டா. இத பாருங்க, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லுவா, ஆனா தாலி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. உன்ன மாதிரி நம்புறவங்க 4 பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா. இத பாருங்க, இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும் போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட தனியா பேசணும்னு 3 நாளா ட்ரை பண்ணேன், முடியல. இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுமா? உங்க பாவம் அவங்க பாவம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனாலதான் உங்க அப்பாடு சொல்லி உடனடியா வேற வீடு பார்க்க சொன்னேன். நான் இந்த காம்பவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே, வெளியூருக்கு போயிருக்கிற அவரை என்னால பார்க்க முடியலனாலும் என் மாமனார் மாமியாரையாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இத பாருமா, உன்னை பாக்குறதே ஒரு பாவம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஏத்துக்குவாரு? இது அவங்க மகன் எழுத லெட்டர் தான். இதே நீ காட்டினாலும் நிச்சயமா அவர் நம்ப போறது. அது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஊருக்கு போகும்போது சொன்னதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும், ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேரு
வரக்கூடாதுன்னுதான். அவர் தாலி கட்ட மறுத்தப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும், யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும், என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான்னு நான் சொன்னேன். அவரும் கட்டிட்டு போயிட்டாரு. சார், உங்களுக்கு தெரியாது, என் பையன்தான் அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டதுனாலதான் நான் என்னையே சுட்டுக்கிட்டேன். இது அவர்கிட்ட சொல்லி நிரூபிக்க முடியுமா? அவர் என்ன திட்டத்திலையும் ஒரு சுகம் இருக்கு, அதத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் இல்லையா? அப்புறம் உங்க இஷ்டம். அதுல இருந்து நீங்க பொங்கலுக்கு வரமாட்டீங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன். இருளை பகல் விளக்குகிறது, ஆனாலும் ஏனோ பகலை இருள் அணைக்கிறது. அப்பனை விட அவன் உனக்கு பெருசாயிட்டானா? இன்னொரு வடை எடுத்து வைடே. வளர்த்தி ஆளாக்கனை என்ன விட அவன் உனக்கு பொத்தி ஆயிட்டானா? ஏய், ஒரு வடை எடுத்து வைன்னு சொல்றேன்ல, என்ன ஞாபகத்துல இருக்கிறா? ஏங்க, எடுத்த வீட்டுல சத்தத்தை கேட்டீங்களா? நீ அவனையும் நினைச்சு பட்னி கிடந்து செத்தாலும் சரி, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூட விட மாட்டான். நம்ம பையன் வெளியூர்ல இருக்கா, நாம சாப்பிடுறோம். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா, பாத்தீங்களா? அத்தை, இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. அத்தை, விடுங்க, நான் தண்ணி சேர்ந்துறேன். வேண்டாமா, உங்க அப்பா பார்த்தா திட்ட போறாரு. அப்பா இங்க இல்ல. அம்மா, என்னம்மா? நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். என்னங்க, யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாருமா நீங்க? சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். சென்சார் ஆபீஸ்ல இருந்தா? அது சினிமாவில் இல்ல. இல்ல சார், சென்சஸ் ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். ஓ, ஜனத்தொகையா? உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என் குடும்பத்துல நானு, என் வீட்டுக்காரி, என் மகன், என் மருமகன். மாமா, மாப்பிள்ள எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலைல தான் வந்தேன். இன்னைக்கு தானே வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. வண்டியில உட்கார்ந்து பேசிட்டே போலாம். லெட்டர் போட்டு வர சொன்னாலதான் நான் வந்தேன். நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். 20 நாள்ல நான் திருப்பி மிலிட்டரிக்கு போய் ஆகணும். வேணா கல்யாணத்தை ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கலாமா? மாப்பிள்ள 20 நாளையில 40 கல்யாணம் பண்ணலாம் மாப்பிள்ள. நீங்க ஒண்ணு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. மேலும் கொட்டத்தான் போகுது.
அப்பா வந்து என்ன எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. உனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. பாருமா, எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல. அத்தை, நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னுதா நான் இன்னும் தைரியமா இருக்கேன். இத பாருமா, பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்காரு. இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால முடியாது. அத்தை, உங்க மகன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது காலை எடுத்து வைக்கும் போது இடது பக்கம் அவர் இருந்தா தான் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் கௌரவம். தேவி, நிச்சயமா உங்க கழுத்துல இன்னொரு தாலி ஏற போறது இல்லை. ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட. தேவி, உங்க அப்பா வந்துட்டாருமா. நான் வரேன்.